எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற VBA டாபிக் எக்ஸலில் ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதில் வந்து பாருங்கள், நான் ஷீட் 1ல் நான் யூசரோட நேம் கொடுத்துருக்கேன், தென் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஷீட் 2ல் உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் ஷாமுன்னு ஒரு யூசர் வராது, அவரோட ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவரோட ஃபோன் நம்பர் நான் ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆட் கஸ்டமர் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, செகண்ட் ஷீட்டில் பாருங்கள் அடுத்த காலமில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து பாருங்கள், மறுபடியும் அடுத்தது வேற ஒரு யூசர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ராஜான்னு கொடுக்குறேன், அவங்க ஃபோன் நம்பர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆட் கொடுக்குறேன் பாருங்க, அடுத்தது பாருங்க ஷாமுக்கு அப்புறம் ராஜா அவங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு கோடிங் இது. இந்த கோடிங் வந்து ரியல் டைம்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க தேவை ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் 30 கஸ்டமர் 100 கஸ்டமர் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு VBA ஃபைல் எடுத்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா, எந்தெந்த டேட்ல என்னென்ன கஸ்டமர் கால் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க ஈஸியாக நீங்க இந்த இடத்துல நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இது நான் வந்து 1 by 1 எப்படி நாம டிசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு புது எக்ஸல் ஷீட் உங்களுக்காக ஓபன் பண்றேன். இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து நான் இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்றேன். ஃபைல் சேவ் பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து லாக்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக நான் சேவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் சேவ் கொடுக்குற ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆச்சுன்னா சேவ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஷீட்டில் நான் இந்த ஷீட் 1 இருக்குது, அண்ட் தென் ஷீட் 2 என்கிட்ட 2 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ 2 ஷீட்டும் நான் ஜூம் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 325% ஜூம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் ஒரு 325% ஜூம் நான் உங்களுக்காக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ யூசரோட நேமை நான் இங்கே டைப் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட காண்டாக்ட் நம்பர், உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணுமோ அவ்வளோ டேட்டாஸ் கூட நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இந்த 2 நான் போடுறேன். என்ன ரீசன்னா, சிம்பிளாக நான் அந்த கோடை முடிக்கிறதுக்காக 2 விஷயங்கள் நான் போட போகிறேன். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் போட்டுக்கோங்க. நான் இதில் ரொபோட்டோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஃபேவரட் ஃபாண்ட்டு. இதை நான் போட்டுட்டேன். அண்ட் தென் இதுக்கு சைஸ் வந்து நான் 12 கொடுத்துக்கிறேன். இதை போல்ட் ஆக்கிடுறேன். சேம் இதே அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணுறேன், ஷீட் 2ல டிரான்ஸ்போஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஓவரால் ஷீட்டையும் நான் வந்து ரொபோட்டோ கண்டென்ட்ஸ்க்கு நான் மாற்றிடுறேன். ஸோ என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம யூசரோட நேம் டைப் பண்ணலாம், அவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே டைப் பண்ணலாம். இது கீழே ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணால் அந்த பட்டன் வர மாதிரி நான் பண்ணலாம். சரிங்களா? உங்கள் டெவலப்பர் மெனுவில் போயிடுங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட்டில் போயிட்டு ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்ம் கண்ட்ரோலுங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபார்ம் கண்ட்ரோல் செப்பரேட்டாக ஒர்க் ஆகும், ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோலுங்கிறது உங்கள் ஷீட்குள்ளேயே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோலர் இருக்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல், தட் இஸ் கமாண்ட் பட்டனை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ல நீங்க எங்க வேணாலும் டிராக் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் இப்படி டிராக் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதை நான் என்ன பண்றேன்னா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் கிளிக் பண்றேன், ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், எனக்கு டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்டா வேணும் அப்படின்னா ஒயிட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பேலட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் எனக்கு ஒரு கிரீன் கலர்ல வேணும்னா பேக்ரவுண்ட் கலரும் நீங்க உங்க பேலட்ல போயிட்டு கிரீன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல பார்டர் எதுவும் ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னா பார்டர் ஸ்டைலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் இதோட கேப்ஷனை நான் மாத்துறேன். கேப்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஆட் கஸ்டமர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆட் கஸ்டமர் கொடுத்துட்டு இந்த பட்டனை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, ஒரு சிம்பிள் பட்டன் ஒன்று கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம டிசைன் மோட்ல இருக்கும். சரிங்களா? இந்த டிசைன் மோட மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸிகியூஷன் மோடுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இங்க பாத்தீங்களா, எக்ஸிகியூஷன் மோடுக்கு உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க் நடக்கணும். என்ன ஒர்க் நடக்கணும்? இந்த 2 செல் B1 அண்ட் B2குள்ள இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணி ஷீட் 2ல போயிட்டு இந்த இடத்துல நேமும் இந்த இடத்துல கான்டாக்டும் வரிசையா ஆட் ஆகிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஆட் பட்டன் நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க விஷுவல் பேசிக் எடிட்டர் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இதுல 2 டேட்டா நான் வாங்குறதுனால 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டைமென்ஷன் dim, நேம் as ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? கமா கான்டாக்ட் as
ஸ்ட்ரிங் ஓகேங்களா ரெண்டையும் ஸ்ட்ரிங்கா ஏன் கொடுக்குறேன்னா லெட்டர்ஸ் இருக்கிறனால கொடுக்குறேன் நம்பர் ஃபோன் நம்பர் ஸ்ட்ரிங்கான்னு நீங்கள் கேட்கலாம் நான் இதில் ஃபோன் நம்பர் எப்பவுமே ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுவேன் மெயின் ரீசன் என்ன இதில் ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்கிறனால நான் ஸ்ட்ரிங்காக நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து ரேட்டு ஸ்டாக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல நம்பர்ஸ் டபுள் இன்டீஜர் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஷீட் 1 நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ இப்போ சப்போஸ் ஷீட் 2ல நீங்கள் கர்சர் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இங்கே வந்துடணும் ஓகேவா இப்போ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனை நான் ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன் இங்கே பாருங்க ரெண்டாக பிரித்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமும் அந்த விண்டோ மாற்றுற ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்படி சிம்பிளாக நான் வச்சுக்கிறேன் ஓகே இதில் பாருங்க கரெக்டாக இருக்குது விசிபிலிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஷீட் 1 நான் செலக்ட் பண்ணும் அதுக்காக என்னோட ஒர்க் ஷீட்டில் போயிட்டு ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 1 ஓகேங்களா டாட் செலக்ட்னு கொடுங்க இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒர்க் ஷீட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஒர்க் ஷீட் 1 செலக்ட் ஆகிடுச்சு அதில் இருக்கிற இந்த B1 வேல்யூவும் B2 வேல்யூவும் நமக்கு தேவை ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட நேம் வேரியபிள்குள்ள இருக்க நேம் வேரியபிளில் ரேஞ்ச் ஆஃப் B1 இதுக்கு என்ன மீனிங்னா நேம் எடுத்துட்டு வந்து என்னோட எக்ஸல் ஷீட்டில் இப்போ நம்ம என்ன ஷீட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஷீட் 1 அப்போ B1ங்கிறது என்னன்னா நாம டைப் பண்ணியிருக்க நேம் அதே மாதிரி B2ங்கிறது நாம டைப் பண்ணியிருக்க கான்டாக்ட் நம்பர் ஸோ கான்டாக்ட் வேரியபிளை நான் போட்டுக்கிட்டேன் கான்டாக்ட் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் P2 ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணியாச்சு நான் அந்த செல்லில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணி நான் நேம் வேரியபிள் அண்ட் கான்டாக்ட் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் சரிங்களா அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா ஒர்க் ஷீட் 2 நான் செலக்ட் பண்ணும் ஓகேங்களா சேம் இதே கோடு தான் நான் அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒர்க் ஷீட் 2 நான் கொடுத்துக்கிறேன் என்ன ரீசன்னா இப்போ நமக்கு என்ன பண்ணணும் இந்த ஷீட்டுக்கு வரணும் ஸோ இந்த ஷீட் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஷீட்டில் இருக்கிற A1 செல்லில் போய் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே கோட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க நான் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம் என்ன ரீசன்னா இது ஆட்டோ கம்ப்ளீஷன்ஸ் இருக்கிறதுனால காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம் சரிங்களா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் மேனுவலாக ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க now worksheet sheets of sheet 2 ஓகேங்களா sheet 2 நான் செலக்ட் பண்றேன் sheet 2 குள்ள இருக்கிற ரேஞ்ச் எனக்கு A1 வேணும் இந்த A1 வேணும் ஏன்னா இந்த செல்ல நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்க போறோம் ஸோ நேம் எங்க இருக்கு A1ல இருக்கு சரிங்களா ஸோ A1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹெட்டிங் வந்து A1 தான் ஓகேங்களா A1 டாட் செலக்ட் ஓகேங்களா இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அதுல வந்து இதுக்கப்புறம் இருக்கிற செல் இப்போ இது பாருங்க இது ரோ அடுத்த ரோல இருக்கிற செல் வேல்யூ எம்டியா இருக்கான்னு செக் பண்ணுங்க எம்டியா இருந்தா டைப் பண்ணணும் அப்படி எம்டியா இல்லைன்னா அடுத்த செல்லுக்கு போயிடணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக ரொம்ப சிம்பிள் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் கண்டிஷன்ல சேம் இதே ஒர்க் ஷீட்டை நான் செக் பண்ண போறேன் ஓகேங்களா இங்க பாருங்க ஒர்க் SHEETS ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 2 ஒர்க் ஷீட்ல ஓகேங்களா ஷீட் 2 ஒர்க் ஷீட்ல டாட் ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் ஆஃப்செட் ஏற்கனவே உங்களுக்காக எடுத்திருக்கேன் ஆஃப்செட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் என்னன்னா இப்போ A1 வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு ஓகேங்களா இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ரோ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ 1,0 கொடுத்தீங்கன்னா காலமை ஃபிக்ஸடா வச்சு ரோவை ஆட் பண்ணிடும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வந்துடும் A2க்கு செல் வந்துடும் ஓகேங்களா A2 செல்ல இருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றேன் ஓகேங்களா நாட் ஈக்குவல் டு நல்னா என்னன்னா அவங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணியிருந்தாங்க ஏதாவது டேட்டா அங்க இருந்ததுன்னா ஓகேங்களா அங்க இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகணும் எனக்கு கீழே போயிடணும் கீழே மீன்ஸ் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க நான் இப்போ இங்க ராம் இருக்கு இங்க ஷாம் இருக்கு இங்க டாம் இருக்கு நம்ம ஆக்டிவ் செல் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த லைன் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம கர்சர் இங்க இருக்கு ஓகேங்களா அடுத்தது ஆஃப்செட்ல செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு நல் ஆஃப்செட்னா அடுத்த ஆஃப்செட் பாருங்க நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கு அடுத்த ஆஃப்செட் நாட் ஈக்குவல் நல்னா ஒரு ரெக்கார்ட் அங்க இருக்கு அங்க இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகணும்னா கடைசி செல்லுக்கு வரணும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிட்டே
பேஜ் டவுன் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அது நம்ம என்ன ஆகும்னா இதில் வந்து உங்களுக்கு அடுத்த செல் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஆக்டிவ் செல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஆக்டிவ் செல் மீன்ஸ் கடைசி ரெக்கார்டு உங்களுக்கு வந்துடும். அந்த ரெக்கார்டுக்கு அடுத்த செல்லை நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் ப்ரெஸ் பண்ண கீழே போகும். அப்போ கடைசியாக நம்ம எங்கே டைப் இருக்கோமோ அங்கே போகும். அந்த கமாண்டை இப்போ நான் இதில் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. இதில் பாருங்கள் end if கொடுத்துக்கிறேன். எப்பவுமே if போட்டிங்கன்னா end if கொடுத்துக்கோங்க. end if நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் worksheets of sheet 2 dot range of a1 ஓகேங்களா. a1 dot end down. endன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் எக்ஸல் டவுன் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. எக்ஸல் டவுன் டாட் செலக்ட். இதுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் உங்கள் ஒர்க் ஷீட்டில் வந்து கடைசி ரெக்கார்டை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் பேஜ் டவுன் டவுன் ஏரோ நம்ம ப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அண்ட் தென் அந்த ஆக்டிவ் செல் இது வந்து ஆக்டிவ் செல்லாக இருக்குங்களா. இதுக்கப்புறம் இருக்கிற ஆஃப்செட் இந்த இடத்துக்கு தான் நமக்கு வரணும் சரிங்களா. ஸோ இது ஆக்டிவ் செல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ் செல்னா என்ன அர்த்தம்னா அந்த கர்சர் எங்கே இருக்கோ அது ஆக்டிவ் செல் ஓகேங்களா. ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் ஓகேங்களா. ஆஃப்செட் ஆஃப் 1,0னா அடுத்த ரோ ஓகேங்களா. அடுத்த ரோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் இது காலம் ஓகேங்களா. அடுத்த ரோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்த ரோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்டிவ் செல்லோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு இதில் பாருங்க ஏல என்ன இருக்கு, நம்ம நேம் சேவ் பண்ணணும். ஸோ நான் நேம்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் இங்கே நேம் டைப் ஆயிடுச்சுங்களா. நீங்கள் கொடுத்த நேம் இங்கே ஃபைலில் இங்கே டைப் ஆகிடும். அடுத்தது பக்கத்து செல்லுக்கு வரணும். பக்கத்து செல்லில் இந்த இடத்துல எனக்கு ரோ இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது, காலம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டிவ் செல் காலம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். சேம் இதே கோடு தான், ரோவை 0 பண்ணி காலத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா இங்கே டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல என்னோட கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். இப்போ ஆக்டிவ் செல் பாருங்க, இந்த செல் இருக்கு. அப்ப யூசரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்க பாருங்க சேம் காப்பி பண்றேன், கீழே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்னோட கான்டாக்ட் நம்பரை நான் கரெக்டாக நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. கான்டாக்ட் நம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் என் ஷீட் என்ன ஆகும்னா இங்கே வந்துடணும், இங்கே வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்துடணும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் ஷீட் 1 செலக்ட் பண்ண போறேன் சரிங்களா. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கீழே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் இருக்க A1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷீட் 1ல இருக்கிற A1 செலக்ட் பண்றேன். சரி, A1 மீன்ஸ் B1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஷீட் 1ல இருக்கிற B1 குள்ள மறுபடியும் என் கர்சர் வந்துடணும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்போ நான் இங்கே டேட்டாவை டைப் பண்ணுறேன் B1லையும் அண்ட் தென் B2லையும் டேட்டாவை டைப் பண்ணுறேன். அதை நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். என்னோட ஒர்க் ஷீட் 2வை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அதில் ரேஞ்ச் A1 செலக்ட் பண்ணுறேன். A1க்கு அப்புறம் இருக்கிற அடுத்த ரோல ஏதாவது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட எக்ஸல் டவுன் ஃபங்க்ஷன் மூலியமாக கடைசி ரெக்கார்டுக்கு நான் நேவிகேட் பண்ணிவிடுவேன். 10 ரெக்கார்டு இருந்ததுன்னா அது 10வது ரெக்கார்டுக்கு போய் நிற்கும் ஓகேங்களா. அதிலிருந்து ஆஃப்செட் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ரோவை இன்கிரிமெண்ட் பண்றேன். இப்போ இங்க ராம் இருக்கிற ஒரு ரோ இன்கிரிமெண்ட்னா இங்க வந்துரும் ஓகேங்களா. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா நேம் கொடுக்கிறேன். அண்ட் தென் ஒரு காலம் இன்க்ரீஸ் பண்றேன். ஒரு காலம்னா இங்க நேம் கொடுத்தா கான்டாக்ட் நம்பர் இங்க தான் டைப் பண்ணணும். ஸோ காலம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், கான்டாக்ட் நம்பரை பேஸ்ட் பண்றேன். இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுங்களா. அண்ட் தென் மறுபடியும் ஷீட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், அதுல B1 செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது கொடுத்ததுக்கு அப்புறம் மெசேஜ் பாக்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் MSG டாட் ஆடட். மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் டிசைன் மோட்லேருந்து எடுத்துடுறேன். இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன், ராமன் டைப் பண்ணுறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் வேல்யூ நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இதில் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் ஆட் கொடுத்தோன்னே பாருங்கள் ஸ்பீடாக ஒர்க் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆட் ஆடுற மெசேஜ் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீட்டில் எனக்கு ஃபோன் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், மறுபடியும் நான் இப்போ இதில் நீங்கள் டீபக் பண்ணி பார்க்கும்போது கூட நீங்கள் 1 by 1 ஒவ்வொன்றா நீங்கள் டீபக் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு லைனாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியும் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் ஸ்டெப் இன்டூ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸ்டெப் இன்டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், வேறு நேம் கொடுக்குறேன், குமார்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா. குமார் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஆட் பட்டனை பிரஸ் பண்றேன் ஓகேங்களா. எனக்கு என்ன ஆகுதுன்னா
இந்த இடத்துல பாருங்க சாரி இந்த டிசைன் மோட்ல ஸ்டெப் இன்டு மோட்ல இருக்கறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 தான் வர்க் ஆகும் சரிங்களா இது வந்து இந்த ஸ்டெப் இன்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ஷீட் 1 செலக்ட் பண்ணிடுச்சு அடுத்து நேமை செலக்ட் பண்ணிடுச்சு கான்டாக்ட செலக்ட் பண்ணிடுச்சு வர்க் ஷீட் 2 க்கு போயிடுச்சு பாத்தீங்களா 2 ல போய்ட்டு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு A1 செலக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிடுச்சுங்களா அந்த A1 க்கு அப்புறம் இருக்கிற இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கான்னு பாக்குது இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் எக்ஸல் டவுனுக்கு போகும் எக்ஸல் டவுன்னா இது கடைசியா நம்ம எத்தனை ரெக்கார்ட் டைப் பண்ணிருக்கோமோ அந்த கடைசி ரெக்கார்டுக்கு போகும் இப்போ இந்த ரெக்கார்டுக்கு வந்துடணுமா சோ கரெக்ட்டா வந்துச்சு பாத்தீங்களா இந்த ஆக்டிவ் செல்ல இருந்து அடுத்த ரோக்கு போணுமா பாருங்க அடுத்த ரோக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணிடும் அந்த ரோல நேமை டைப் பண்ணிடும் அதுக்கு அப்புறம் அடுத்து பாருங்க எனக்கு ஆக்டிவ் காலமை சேஞ்ச் பண்றேன் காலமை டைப் பண்ணிடுச்சு and then work sheet 1 மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுல B1 க்கு மறுபடியும் போயிட்டேன் மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு ஆடட் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு சோ ரொம்ப சிம்பிளா நாம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ்க்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you friends